guys, welcome to Cine Snacks Production. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் சங்கர் இயக்கத்துல வெளிவந்த இந்தியன் 2 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல சித்தார்த், ராகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், விவேக் ஆகியவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்தியன் 1 விட பெஸ்டா பெஸ்டான்னு தான் பார்க்க போறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒன் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டை சுத்தம் பண்ண போத உங்க வீட்டை சுத்தம் பண்ணிக்கங்க. அதுதான் இந்த படத்தோட ஒன் லைன். ஊராடா இது? படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது. சோ ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா சித்தார்த்துடைய ஃப்ரெண்ட் பிரியா பவானி சங்கர் மற்றும் ஜெகன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் என்னத்தை பத்தி என்று சொன்னா, ஊழல் பண்றவங்க, லஞ்சம் எடுக்கிறவங்க அவங்கள பத்தி கேள்வி கேட்கறது மற்றும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அதெல்லாம் சுத்தி காட்டுறது தான் இவங்களோட வேலையே. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். இந்த யூடியூப் சேனலால சுத்தி காட்டப்படுற ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, அதுக்கடுத்த நாளே விடுதலை செய்யப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கும் போது, இதுக்கு முதல் இன்னொருத்தர் இருந்தாரே, அவர் இருக்கும் போது நாடு நல்லா இருந்துச்சே அப்படின்னு நினைக்கி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. அதுதான் கம்பேக் இந்தியா. நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்குரிய பேசுவோம். அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வந்தாரா, என்ன நடந்துச்சு என்றதான் இந்த கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் உள்ள பாசிட்டிவ் பத்தி பேசுவோம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரவி வர்மனுடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு ஒரு டாப் நோட் ஆயிருந்ததுன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி கேலண்டர் சாங்ல விஷுவல் எல்லாம் வேற லெவல்லன்னே சொல்லலாம். ஸ்டன் சீனை பொறுத்தவரையில ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மியூசிக்கை பத்தி பார்த்தோம்னு சொன்னா, இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்க பிஜிஎம் ஆயிக்கட்டும், மியூசிக் ஆயிக்கட்டும் எல்லாமே ஒரு ரஹ்மான் சார் பண்ணின மாதிரியே இருந்துச்சு. முக்கியமா அனிருத், விக்ரம் படத்துல கமல்ஹாசனுக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட இந்த படத்துக்கு இல்லையோன்னு தோணுச்சு. ஓவராலா யூஸ் பண்ணிருக்க பிஜிஎம் எல்லாமே இந்தியன் மண்ணிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த வரையில ஒரே விஷயத்த திருப்பி காட்டுறாங்களான்னு தோணுச்சு. இந்த படத்துக்கு நிறைய பேர் உழைப்பு போட்டிருக்காங்க, நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய செலவழிச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணியே தான் வேணும். ஆனா என் கதையை பொறுத்த வரையில ஓரளவு சுமாரான கதையாத்தான் கொண்டு போயிட்டிருக்காங்க. மற்றது நடிப்பு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, நம்ம உலக நாயகன் கமலஹாசன் வேற லெவலாவே நடிச்சிருக்கன்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவர் கூட நடிக்க அடுத்த ஆர்டிஸ்ட் மாரும் சூப்பராவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்தோட லென்த்தை பொறுத்த வரையில ஓவரா இழுத்துட்டாங்களோன்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் இதை கட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றது கமலஹாசன் அவர்கள் போட்டு இந்த மேக்கப் எல்லாம் வேற லெவல்ன்றே சொல்லலாம். ஒவ்வொரு மேக்கப்பும் தரமா செஞ்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. இந்த படத்துல சங்கர் என்ன சொல்ல வராருண்டா, நாட்டை சுத்தம் பண்ணும் போது நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, லஞ்சம் வாங்குறவனை விட லஞ்சம் கொடுக்கறவனை தான் திருத்தணும் அப்படின்னு தான் இந்த ஒட்டுமொத்த கதையிலுமே சொல்ல வராரு. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமன்னு சொன்னா, இந்த படத்தை ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்த அப்புறம் உங்களுக்கே தோணும், இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமோ இன்னும் தோணும். சோ யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தீங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.